வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 3வது பாடல் பார்க்க போறோம். முதல் 2 பாட்டு பார்த்துட்டோம். குறிஞ்சித்திணை பாட்டு 1, பாலைத்திணை பாட்டு 1 பார்த்துட்டோம். அடுத்த 3வது பாடல் பாலைத்திணை பாடல். இது இளம் கீரனார் எழுதிய பாடல். இங்கே தலைவன் பொருள் வயிர் பிரிவதற்கு கருதிய நெஞ்சை பார்த்து பாடுவதாக அமைந்த பாடலாக இது இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை அவன் போயிட்டு வந்துட்டான். போய் பொருள் வயிறு பிரிஞ்சு வந்தான். தலைவி எப்படி வருத்தப்பட்டா அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியும். இப்ப திரும்ப அவனுடைய மனசு பொருள் வயிறு தேடுவதற்காக அவனை உந்துகிறது. போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வேற வழி கிடையாது. இப்படி போய் தான் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு தான் வரணும். அப்போ அப்படி போ அப்படின்னு மனசு சொல்லும் பொழுது நீ எப்படி போக முடியும்? இந்த மாதிரி அவ வருத்தப்படுவா இல்லையா? நீ முன்னாடி ஒரு தடவை போன போது அப்படி நினைச்ச இல்லையா? அவ வருத்தப்படுவதை நீ நினைச்சு பார்த்த இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சோ இப்ப அடுத்தது அவன் கிளம்ப போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னை இப்படி எல்லாம் சொல்லி தயார்படுத்திக்கிறான். சரி. ஈன் பருந்து உயவும் வான் பொரு நெடுஞ்சினை பொறி அறை வேம்பின் புள்ளி நீழல் கட்டளை அன்ன இட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும் வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன் முதல் வந்த உரன் மாய் மாலை உள்ளினேன் அல்லனோ யானே உள்ளிய வினை முடித்தன்ன இனியோள் மனை மான் சுடரோடு படற்பொழுது. எனவே ஒவ்வொரு காட்சியாக ஒரு 4-5 காட்சி இதுல வருது இந்த பாட்டுல. முதல் அதாவது ஒரு பெரிய வேப்ப மரம், நல்லா பெருசாக செழித்து வளர்ந்த ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தினுடைய உச்சியில பருந்து முட்டை போட்டு அங்க அடை காத்து குஞ்சுகளை பொறித்து வைத்திருக்கிறது. அதற்கு கீழே அந்த வேப்ப மரத்துக்கு கீழே அந்த ஊரை சேர்ந்த இளம் சிறுவர்கள், கல்லாச்சிறார், வேற எந்த படிப்பு வாசிப்பு இல்லாதவர்கள், பொழுது போகிறதற்காக ஒரு கட்டளை போல ஒரு பலகை போல ஒன்றை வடிவமைத்து அதுல நெல்லிக்காய்களை வட்டு போல வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு காட்சியை அது ஒரு ஊர் புறத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இது ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல, ஒதுக்குப்புறமா அல்லது ஊருக்கு உள்ள நுழையிற இடத்துல இப்படி பெரிய மரங்கள் இருக்கும். அதுக்கு கீழே வயசானவங்க இருப்பாங்க, இல்ல சிறு குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு இதை காட்டுறாரு. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா வில்லேர் உழவர். இப்போ புலவர்களை சொல்லேர் உழவர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஏறு உழவர்கள்னா நிலத்தை உழுது பயிர் செய்பவர்கள். வில்லேர் உழவர் அப்படின்னா வில்லை வைத்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய உபாயத்தை நடத்துபவர்கள். அப்போ வில்லை வச்சு அலக்கழிச்சு போக வரவங்க கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடியவர்களுக்கு வில்லேர் உழவர்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. சோ இந்த மாதிரியான ஒரு ஊரை கடந்துதான் போகணும் வரணும். அது அந்த மாலை நேரம் உரன் மாய்க்கக்கூடிய, எவ்வளவு மனசுல தெம்பு இருந்தாலும் அந்த தெம்பை அழிக்கக்கூடிய ஒரு மாலை காலமாக அது இருக்கும். இந்த மாதிரி ஊர் வழியாக அப்படி நடந்து வரும் பொழுது அது ஒரு உரனை மாய்க்கக்கூடிய ஒரு மாலை காலமாக இருக்கும். அதோட மாலை விட்ட உடனே அவ என்ன இன்னும் வரலையா? சரி, ஒரு காலத்துல நம்ம குறுந்தொகையில ஒரு பாட்டு பார்த்தோம். நெடிய கதவை அடைக்கக்கூடிய வாயில் காவலனே எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்துதான் நீ கதவை அடைச்சியா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தோழியினுடைய குற்றாக. அப்போ அதாவது தலைவன் வரேன்னு சொன்னானே, வரலையே. கோட்டையினுடைய கதவுகளை அடைச்சிட்டா இனிமே யாரும் வர முடியாது. இனிமே அடுத்த நாள் காலையில் தான் வர முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஊரினுடைய கதவை அப்படி அடைக்கிற வழக்கம் இருக்கும் பொழுது அப்படி கேட்கிற வழக்கம் இருக்கும். அப்போ மாலை என்பது, அந்த காலத்துல மாலை என்பதுதான் வீடு திரும்பக்கூடிய நேரம். இப்ப நம்ம முல்லை நிலத்துல பார்த்தோம், ஆயர்கள் வீடு திரும்புவார்கள். அது போல வினை முடித்து வீழ்பவர்களும் மாலைக்குள்ள வந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறமா அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இரவு நேரத்துல பயணம் பண்ண மாட்டாங்க, ஆறலை கல்வர்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால மாலை நேரம் வந்தவுடன் அவள் வருத்தப்படுவாள். நான் சென்ற கணவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு விளக்கேற்றி வைத்துக் கொண்டு காத்திருக்கக்கூடிய அவளை நீ அப்ப நினைச்சு பார்த்த இல்லையா? இப்ப அதே தானே இப்போவும், ஏன் இப்ப திரும்ப போகணும்னு சொல்ற நீ அப்படின்னு தன்னுடைய மனதை பார்த்தவன் கேட்கிறார். ஈன் பருந்து உயவும் வான் பொரு நெடும் சினை. ஈன் பருந்து உயவும், ஈன்னாலே முட்டையிட்டு இருக்கக்கூடிய, ஈன்று இருக்கக்கூடிய, குட்டிகளை ஈன்று இருக்கக்கூடிய, இல்ல இங்க ஈன்று குட்டிகளை ஈனுன்னு சொல்ல முடியாது, அது மெமல்ஸ் காயிடும், பாலூட்டிகளுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது. முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தன்னுடைய குஞ்சுகளுக்காக அடை காத்து கொண்டிருக்கக்கூடிய, வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பறவை. மேல பருந்து அந்த வேப்ப மரத்துக்கு மேல பெரிய கூடு கட்டி இருக்கிறது. வான் பொரு நெடும் சினை பொறி அறை வேம்பின் புள்ளி நீழல். வான் பொரு நெடும் சினை, வானை விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய கிளைகளை உடைய, பொறி அறை புள்ளிகளை உடைய, அடிப்பகுதியை உடைய வேம்பின் புள்ளி நீழல். அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை, புள்ளி நீழல் அப்படின்னா இலை அடர்த்தியா இருக்கு,
அதனால அதனுடைய வெளிச்சம் விழும் பொழுது கீழே வந்து புள்ளி புள்ளியாக தானே வெளிச்சம் விழும் இல்லையா? வெளிச்சம் ஃபுல்லா விழாது கீழே. இலையில பட்டு சூரிய வெளிச்சம் எதிரொலிக்கும் பொழுது கீழே வந்து புள்ளி புள்ளியாக நிழல் விழுகிறது. கொழுவிய நிழல் இல்ல, தன் நிழல் கொழுவிய நிழல் அப்படின்லாம் வரும் இல்லையா? அப்படி இல்லாம புள்ளி நிழல். சூரிய வெளிச்சம் படுகிறது, கொஞ்சம் நிழலும் இருக்கு. அந்த மாதிரியான இது நமக்கு வேம்பினுடைய இலை தெரியும், சிறிய இலைகளை உடையது. அப்போ அந்த வேப்ப மரத்துக்கு கீழே கட்டளை அன்ன இட்டு அரங்கு இழைத்து, அரங்குன்னா விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு, அரங்குன்னா விளையாட்டு அரங்கம்ங்கிறது விளையாடக்கூடிய இடம். அது போல இங்க அவர்கள் விளையாடுவதற்கான கட்டளைகள் வந்து பொன்னை உரசக்கூடிய கட்டளைகள் எந்த அளவுக்கு ஷேப்ல இருக்குமோ அந்த அளவிற்கு வடிவத்தில் அவர்கள் ஒரு வடிவத்தை வரைந்து வைத்து விளையாடுகிறார்கள். கட்டளை அன்னு இட்டு அரங்கு இழைத்து, இந்த மண்ணிலேயே அப்படியே வரைஞ்சு கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும். கல்லாச்சிறார் கற்காத சிறுவர்கள், ஒன்னும் பள்ளிக்கூடம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனால ஒண்ணும் படிப்பு எதுவும் கிடையாது, வேற வேலை எதுவும் இல்லை, பொழுது போவதற்கு அவர்கள் இதை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும். நெல்லிக்காய்களை வைத்துக் கொண்டு காய்களை போல, கழற்சி காய்களை வைத்துக் கொண்டு விளையாடுவதை போல அந்த வேப்ப மரத்து கீழே நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர், அது வெம்முனை சீரூர். அந்த பக்கமாக யார் போனாலும் அவர்கள் தங்களுடைய வில்லை கொண்டு அவர்களை அச்சுறுத்தி அவர்களிடம் இருக்கிற பொருள்களை பறித்துக் கொள்வார்கள். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தொழில், வேற எதுவும் இல்லை. இப்ப பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தொழில் வந்து இப்ப குறிஞ்சி முல்லை மருதம்கெல்லாம் வேற வேற தொழில்கள் இருக்கிறது. ஆனால் பாலைக்கு இதுதான் தொழில், ஆரலை கல்வத்தை செய்வதுதான் தொழில். அதனால அவர்கள் வந்து வெம்முனை சீரூர், வெம்மையான பகுதியை உடைய சீரூர், அது சிறிய ஊர், அது சிறுபைப்பட்ட ஊர். சுரன் முதல் வந்த உரண்மாய் மாலை. இப்படி இந்த சுரன் வழியாக, சுரன்னாலே பாலை நிலம் தான், இந்த பாலை நிலம் வழியாக வரும்பொழுது உரன் மாய்க்கக்கூடிய, உரன்னா வலிமை, வலிமையை மாய்க்கக்கூடிய மாலை. அப்போ பகல் முழுக்க ஒண்ணும் தெரியாது, வேலை அல்லது ஊர் திரும்பி வரக்கூடிய தன்மை ஏதாவது இருக்கும். ஆனால் மாலை நேரம் கவிய கவிய மனதுக்குள்ள ஒரு சிறிய அச்சமும் வருத்தமும் ஒரு சோகமும் தோன்றுவது என்பது இயல்பான ஒன்று. அதுதான் இங்க, அதாவது திரும்பி வருகிறவர்களுக்கு இன்னும் ஊர் போய் சேரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ உரனை மாய்க்கக்கூடிய மாலை அது, நம்முடைய மன வலிமையை மாய்க்கக்கூடிய அந்த மாலையில உள்ளினேன் அல்லனோ யானை. நான் அப்ப நினைச்சு பார்த்தேன் இல்லையா, அதாவது இப்ப சொல்லல, அவன் இப்ப இங்க உட்காந்து இதை யோசிச்சுட்டு இருக்கான். முன்னாடி இப்படி திரும்பி வரும்பொழுது, பொருளீட்டு விட்டு திரும்பி வரும்பொழுது நான் அப்ப அதை யோசிச்சேன்ல, அவ எனக்காக காத்திருப்பாளே, எனக்காக இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு அவ காத்திருப்பாள் இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சேன்ல. உள்ளிய வினை முடித்தன்ன இனியோள் மனை மான் சுடரோடு படர் பொழுது எனவே. மனைமான், என்னுடைய மனைக்கு மாட்சிமைப்பட்டவளாகிய என்னுடைய மனைவி எனக்காக காத்திருந்து விளக்கேற்றி வைத்து விட்டு இல்லத்திலே காத்திருந்த அந்த மாலையை நினைத்து கொண்டுதானே நான் திரும்பி வந்தேன் போன தடவை போன போது. அப்ப திரும்பி இப்ப போகலாம் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா திரும்ப இதே மாதிரி தானே நடக்கும். அப்ப அவள் எனக்காக காத்திருப்பாள், நான் ஏன் அவளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தலைவன் தன்னுடைய மனதிற்குள் வெளிப்படுத்திக் கொள்கிறான். அதுதான் இந்த பாடல். நெஞ்சு பொருள் மேற் பிரியும் பிரிவை வற்புறுத்தியமையால் முன்பு பிரிந்து சென்ற நிலைமையை நினைந்தமையாலும் இந்த பாடல் பாலைத்திணை ஆயிற்று அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு உரையாசிரியர். சோ இதுதான் இந்த பாடல். ஈன் பருந்து உயவும் வான் பொரு நெடுஞ்சினை பொறி அறை வேம்பின் புள்ளி நீழல் கட்டளை அன்ன இட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும் வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன் முதல் வந்த உரன்மாய் மாலை உள்ளினேன் அல்லனோ யானே உள்ளிய வினை முடித்தன்ன இனியோள் மனைமான் சுடரோடு படற்பொழுது எனவே. எனவே மாலை காலத்தை நினைத்து அவன் வருந்தி போவதை தவிர்ப்பதாக இந்த பாடல் அமைஞ்சது. சரி, அடுத்த பாட்டு போலாம். நாலாவது பாடல் நெய்தல் திணை பாடல். இங்க வந்து தலைவன் வந்து காத்திருக்கிறான், இரவு குறிக்காகவோ பகல் குறிக்காகவோ காத்திருக்கான். அப்ப வந்து தோழியும் தலைவியும் பேசிக்கிறாங்க. தலைவன் இருப்பதை தலைவி பார்க்கல, இப்ப தோழி பார்த்துட்டானா. தோழி பார்த்த உடனே இப்ப இதே மாதிரி எத்தனை நாள் இப்படியே வந்துட்டு கால ஒழுக்கத்திலேயே இருப்பேன், வீட்டுல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈர்ச்சரித்து விடுவார்கள், வீட்டிலேயே காவல் வச்சிருவாங்க, இல்ல வேறு வேறு பையனை பார்த்து திருமணம் செய்து விடுவார்கள், ஏதோ ஒரு ஆபத்து நிகழும், உன்னை பார்க்க முடியாது. அப்போ வந்து இவ சொல்றா, தலைவி கிட்ட சொல்றா தோழி, ஒருவேளை வந்து இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவன் வந்துட்டு போறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, தாய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், நீ கவலைப்படாத, அவன் வந்து இந்த மாதிரியான அலைகள் ஒழிக்கக்கூடிய அவனுடைய ஊருக்கு கூட்டிக் கொண்டு போய் உன்னை திருமணம் செய்து கொண்டு விடுவான், அப்படிதான் நான் நினைக்கிறேன், அதனால நீ கவலைப்படாத. இது வந்து
தலைவன் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா தலைவிக்கு தெரியாத தலைவன் வந்தது. சோ இப்ப இந்த மாதிரி சிறைப்புறத்தானாக இருக்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, நீ திரும்ப திரும்ப இதே மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காது, இப்படி எங்களால திருட்டுத்தனமாக ரொம்ப நாள் வர முடியாது அப்படிங்கிறத சொல்லுவது போல அமைந்த பாடல் இது. ரொம்ப அழகான பாட்டு. காணலம் சிறுகுடி கடல் மேம் பரதவர் நீல் நிற புன்னை கொழு நிழல் அசையி தன் பெண் பரப்பின் ஒன்பதம் நோக்கி கண் அரில் வலை உணர்க்கும் துறைவனோடு அவரே அலரே அன்னை அறியின் இவன் உரை வாழ்க்கை அரிய ஆகும் நமக்கு என கூறின் கொண்டும் செல்வர் தோழி உமனர் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி கண நிறை கிளர்க்கும் நெடு நெறி சகடம் மணல் மடுத்து உரரும் ஓசை கழனி கருங்கால் வெண்குருகு வெறுவும் இருங்கழி சேர்ப்பின் தம் உறைவின் ஊர்க்கே. ஒருவேளை அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எச்சரித்து விடுவாளோ அப்படின்னு தலைவி சொல்றான். அப்படி தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது, நீ கவலைப்படாத, அவன் உன்னை தன்னுடைய ஊருக்கு அவன் கூட்டிக் கொண்டு போய் விடுவான். உடன்போக்கு என்பது ரொம்ப சாதாரணமான ஒன்றாக, குற்றமில்லாத ஒன்றாக இருந்த காலகட்டம். அப்போ அம்மாக்கு தெரிஞ்சு அலர் தூற்றுகிறார்கள் என்றால், சரி இப்படி நம்ம வந்திருக்கிறது தெரிஞ்சு அலர் தூற்றி அலர் அந்த அம்மாவுடைய காதுக்கு போய் சேர்ந்ததுன்னா அம்மா நம்மை எச்சரித்து விடுவாளோ என்று நீ பயந்தாய் என்றால் பயப்படாதே, அவன் உன்னை இப்படியே விட்டுற மாட்டான், தன்னுடைய ஊருக்கு அவன் கூட்டிக் கொண்டு போய் விடுவான், அதனால கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இதை தலைவன் கேட்டுக்கொண்டிருப்பான் மறைவுல இருந்து. அப்போ அவனுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தொடர்ந்து இதே போல வர முடியாது, அலர் எழுகிறது, அன்னை அறிந்து விடுவாள், நீ எங்களை அவளை திருமணம் செய்து கூட்டிக் கொண்டு போய்விடு அப்படிங்கிறது தான். சோ அது மறைமுகமாக உணர்த்தப்படுகிற செய்தி. இங்கே தலைவன் சிறைப்புறத்தானாக தலைவி தோழி சொல்லியதாக இந்த பாடல் இருக்கு. இங்கேயும் ஒரு மர நிழல் வருது, அங்க ஒரு மர நிழல், வேப்ப மரத்தினுடைய நிழலை பார்த்தோம் பாலை நிலத்துல. இங்க புன்னை மரத்தினுடைய கொழு நிழல். கொழு நிழல்னா நல்ல அடர்த்தியான மரம், நல்ல இலை நல்ல பச்சை பச்சையில் நல்ல அடர்த்தியா இருக்கும், இது திக்கா இருக்கும் இலை. புன்னையினுடைய இலையை பார்த்தோம்னா நல்லா திக்கா இருக்கும், அதனால கொழு நிழல். நல்லா எப்படி நிழலுக்கே வித்தியாசம் கொடுக்குறாங்க பாருங்க. முதல்ல வந்தது புள்ளி நீழல், புள்ளி புள்ளியாக வெளிச்சம் கொஞ்சமாகவும் நிழல் கொஞ்சமாகவும் இருந்து புள்ளி நீழல். இது கொழு நிழல், நல்ல கொழுவிய நிழல், அதுவும் நீல் நிற புன்னையாது, நீல் நிற நிழல். நிழலே இப்ப அதை ஒட்டி கடல் இருக்கிறது, அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய புன்னை மரத்தினுடைய நிழல், அதுவும் நீல் நிறமாக. நிறத்துக்கு நிழலுக்கு நிறம் உண்டா அப்படின்னா இல்ல, ஆனா இருட்டா இருக்கு, நல்ல திக்கான நிழல் அப்படிங்கிறதுனால அதுல ஒரு நீல நிறம் சாடியதாக இருக்கிறது. நல்ல அழகான கற்பனை. காணலம் சிறுகுடி கடல் மேம் பரதவர். காணல் சிறுகுடி, காணல் அப்படின்னாலே கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊருக்கு காணல் அப்படிங்கிறது பேர் இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய சிறு குடிகளுக்கு காணலம் சிறுகுடி. இப்ப நம்ம நிறைய பாட்டுல இதை பார்த்தோம். சிறுகுடி, அழகான சிறுகுடி. அந்த காணலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிறுகுடியை சேர்ந்த பரதவர்கள் கடல் மேம் பரதவர். அவங்க யூஸ்வலா ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவங்க கடலுக்கு போக மாட்டாங்க பரதவர்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு படிச்சிருக்கிற இது உண்டு. எங்க இவங்க அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அப்படி இவங்க போகாத ஒரு நாளா இருக்கும். கடல் மேம், கடலை பார்த்து கொண்டு, கடலை அல்லது கடலை பற்றி அவங்க கடலை பார்த்துட்டே இருக்காங்க, எப்படி எப்படி இருக்கிறது, காற்று எப்படி இருக்கிறது, நாளைக்கு போனா எப்படி இருக்கும், இன்னைக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆராய்வோடு அந்த கடலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கூடவே இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தன்னுடைய வலைகளை எல்லாம் உணர்த்தி கொண்டு, ஏன்னா அடுத்த நாள் கடலுக்கு போனோம் அப்படின்னா அந்த வலைகள்ல சிக்குகள் இல்லாமல் முடிச்சுகள் இல்லாமல் அதை நல்லாக விரித்து வளர்த்தி அதை அடுத்த நாள் போவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன் பெரும் பரப்பின் ஒன்பதம் நோக்கி, தன் பெரும் பரப்பின் நல்ல நீளமான கடற்கரை, பெரிய கடற்கரை, அந்த ஒன்பதம் நோக்கி. ஒல்லிய பதம், பதம் பாக்குறது அப்படின்னா இப்ப நம்ம சமையல்ல பார்ப்போம் இல்லையா, பதம் சரியாயிடுச்சா பதம் பாரு அப்படின்னா, நன்றாக வெந்துடுச்சா, சரியா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, சூடு சரியா இருக்கா, எல்லாம் பாக்குறது, அதுக்கு பதம் பாக்குறது. அப்போ இங்க ஒன்பதம் நோக்கி அப்படின்னா கடலினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க. நாளைக்கு போகலாமா, இன்னைக்கு போகலாமா, வலை வீசி மீன் பிடிப்பதற்கு ஏற்ற பருவமாக அது இருக்கிறதா அப்படின்னு அவங்க ஆராய்ந்து கொண்டு அந்த வலைகளை எல்லாம் சீர் செய்து கொண்டு அந்த புன்னையினுடைய நீள் நிறமான கொழுவிய நிழல் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டே இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த 3-4 வரி. காணலம் சிறுகுடி கடல் மேம் பரதவர் நீல் நிற புன்னை கொழு நிழல் அசையி
தன் பெரும் பரப்பின் ஒன் பதம் நோக்கி அம் கண் அரில் வலை உனக்கும் துறைவனோடு. அழகிய கண்களை உடைய, வலைக்கு கண் உண்டு இல்லையா, சின்ன சின்னதாக கண் இருக்கக்கூடிய அந்த வலைகளை அவர்கள் மீன் பிடிப்பதற்கான அந்த வலைகளை உணக்கி கொண்டிருக்கிறார்கள். உணக்குதல் அப்படின்னாலே காய வைத்தல் தான். மீன் உணக்குதல் அப்படின்னு வரும். கருவாடாக ஆக்கும்போது மீன் அந்த கடல் மணலே காய வைப்பாங்க இல்லையா, அது போல இங்க வலைகளை காய வைக்கிறாங்க. ரொம்ப அழகான பாட்டு வார்த்தை பாருங்க, உணக்குதல் அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. நம்ம ஆனா அந்த காய வைக்கிற வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். வத்தல் வடாம் காய வைக்கிறோம், மீன் காய வைக்கிறாங்க, எல்லாமே இப்ப நம்ம ஒரே ஒரு பொதுவான காய வைத்தல் அப்படிங்கிற வார்த்தையோட முடிச்சுக்கிறோம். அப்போ உணக்குதல் அப்படிங்கிறது அந்த வெப்பம் போக அதை உலர வைத்தல் அப்படிங்கிறதுக்கு உணக்குதல். நல்ல அழகான வார்த்தை. அம்கரில் வலை உணக்கும் துறைவனோடு. இந்த மாதிரியான ஒரு துறை பகுதி அது. இப்போ ஆட்கள் நடமாட்டம் இருக்குது. அப்போனா பறவைகள்லாம் இன்னும் கடலுக்கு போகல, அங்கேயே தான் இருக்காங்க. அப்ப இவங்க ரகசியமா சந்திச்சா நிச்சயமா அது யாரோ ஒருத்தரோட கண்ணுல படும். அது ஊருக்கு முழுக்க அது பேச்சாகும், அது அலராகும், தாயினுடைய காதுக்கு எட்டும். சோ இப்ப அவ சொல்றா, அலரே அன்னை அறியின். அன்னை அறியின் அலர் இப்படி யாராவது பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க வீட்டுல அப்படின்னா அன்னை அறிந்து விடுவாள். அன்னை அறிந்து விட்டாள் என்றால் இனிமே இப்படி நம்மள அப்படி பராக்க பக்கம் அனுப்ப மாட்டான். இவன் உரை வாழ்க்கை அரியாகும் நமக்கு. அப்ப இனிமே நம்ம இங்க வீட்டுல தங்க முடியாது. வீட்டுல தங்க முடியாது. வீட்டுல இருந்தா இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா இங்க வெளியே விட மாட்டாங்க. வெளியே இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கு கூட விட மாட்டாங்க. அரியாகும் நமக்கு. நமக்கு அது ஒரு அருமையான விஷயமா ஆயிடும். வெளியே வர முடியாது. இற்சரிப்பு நிகழும். கொண்டும் செல்வர். அப்படி ஆயிடுமோன்னு நீ பயப்படுற இல்லையா, பயப்படாத. கொண்டும் செல்வர் தோழி. அவன் அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க கவலைப்படாத, அவனை கூட்டிட்டு போயிடுவான். கொண்டும் செல்வர், உன்னை எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு அவன் தன்னுடைய ஊருக்கு அவன் போய்விடுவான். அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது? அடுத்து வரக்கூடிய வரிகள் எல்லாம் அவனுடைய ஊரை பற்றிய வர்ணனையாக வருகிறது. உமணர் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி. கொள்ளைன்னா குவிஞ்சிருக்கிறது. அப்படியே கொள்ளை கொள்ள கொள்ளையா அப்படி குவிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்படியே உப்பு வண்டியில உப்பு எடுத்துட்டு போய் விற்பாங்க இல்லையா. உமணர்கள்னா உப்பு வைக்கிறவர்கள். வண்டிகளில் பாரம் ஏற்றிய வண்டிகளில் உப்பை எடுத்துக்கொண்டு, இதுக்கு முன்னாடி நம்ம இதுல கூட படிச்சோம், சிலப்பதிகாரத்தை கூட படிச்சோம். மேல கூடு போடாத 4 பக்கமும் கம்புகள் நாட்டிய ஒரு வண்டியில வெறும் இது மட்டும் போட்டுட்டு அந்த உப்பை ஏற்றி கொண்டு அவர்கள் போவார்கள் அப்படின்னு. அப்ப இங்கே உமணர்கள் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி, வெண்மையான அந்த கடல் உப்பு, அந்த உப்பு பரல்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் கொள்ளை சாற்றி அந்த விலையை கூவிக்கொண்டே, உப்பு விற்கிறவங்க வருவாங்க இல்லையா, இப்ப கூட கிராமங்கள்ல உப்பு விற்கிறவங்க உப்பு விலை கூவி விற்று கொண்டு வருபவர்கள் இருக்கிறார்கள். கொள்ளை சாற்றி கண நிறை கிளர்க்கும் நெரு நெறி சகடம் மணல் மடுத்து உரரும் ஓசை. அப்போ இங்க மாட்டு வண்டிகளை போறாங்க அவங்க. அப்போ அந்த மாட்டு வண்டிகளை தள்ளிக்கொண்டு அதை ஓசைப்படுத்தி கொண்டே அவற்றை ஓட்டிக்கொண்டு அந்த மாட்டு வண்டிகளை தள்ளி கொண்டு போகிறார்கள். கண நிறை கிளர்க்கும். அந்த மாட்டு வண்டிகள் அப்படி போகும்பொழுது அவற்றினுடைய நீண்ட சக்கரங்கள், நெடுநெறி சகடம், சகடம்னா சக்கரங்கள், சக்கரங்கள் மணல் மடுத்து உரரும் ஓசை. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, உரரும். உரரும்னா அந்த சக்கரம் மணல்ல அப்படி பட்டு இப்படி திரும்பும் போது அப்ப அந்த மணல் உள்ள ஒரு ஓசை வரும் இல்லையா, நர நரன்னு ஒரு ஓசை வரும். அது உரரும் ஓசை. இப்போ நெல்லை, அதாவது உப்பை ஏற்றி கொண்டு உமணர்கள் மாட்டு வண்டிகளில் இப்படி பயணம், அப்படி கூட்டம் கூட்டமா பயணம் போறாங்க. பயணம் போகும்போது அந்த மணல்ல பட்டு போகக்கூடிய இந்த சக்கரங்கள்ல இருந்து அந்த ஓசை வருகிறது. மணலை உராயும் போது ஓசை வருகிறது. அந்த ஓசைகளை கேட்டு கருங்கால் வெண்குருகு வெறுவும், கருமையான கால்களை உடைய வெண்மையான குருகு, அங்க கடற்கரைகள்ல மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருகுகள் இந்த வண்டியினுடைய சத்தத்தை கேட்டு அஞ்சு வெறுவி ஓடக்கூடியதாக இருக்கக்கூடிய துறை அவனுடையது. அவனுடைய ஊர் பகுதி இப்படிப்பட்டது. இருங்கழி சேர்ப்பின் தம் உறைவின் ஊர்க்கே. இருங்கழி சேர்ப்பு, கரிய மணல்களை விரிந்திருக்கக்கூடிய அந்த முகத்வாரம், அந்த இடத்துக்கு அவன் உன்னை கரிய உப்பங்கழிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய ஊருக்கு அவன் உன்னை அழைத்து கொண்டு போய்விடுவான். கவலைப்படாத. இவளும் நெய்தலை சார்ந்தவள், அவனும் நெய்தல் நிலத்துறைவன் தான். நம்ம முன்னாடி நிறைய நெய்தல் நிலத்து தலைவியை குறிஞ்சி நில தலைவன் காதலிப்பதாக எல்லாம் எந்த பாட்டுமே வரல. அவங்க பிரிஞ்சு போற இடம் பாலையா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நெய்தல் நில தலைவி நெய்தல் நில தலைவனை பத்தி மட்டும்தான் பேசுறான். நிறைய நம்ம நெய்தல் பாடல்கள் பார்த்தோம். அதுல நெய்தல் நில தலைவியை காதலிப்பவனாக நெய்தல் நில தலைவன் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கான். சோ இங்கேயும் அவனுடைய உப்பங்கழிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அவனுடைய ஊருக்கு உன்னை கூட்டிக் கொண்டு போய் விடுவான். அதனால அலர் எழுந்தால் எழட்டும், கவலைப்படாத. பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், அலர் எழட்டும், அம்மாவுக்கு தெரியட்டும், அவன் தன்னை கூட்டிட்டு போயிடுவான்
அப்படிங்கறது இங்க தோழி சிறைப்புறமாக, தலைவன் சிறைப்புறமாக இருக்க, அது அவனுக்கு ஒரு வார்னிங், அவ்வளவுதான். நீ இந்த மாதிரியே இருக்க முடியாது, சீக்கிரமா நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பதற்கான ஒரு வார்னிங் அது, அவ்வளவுதான். சோ இந்த பாடல் அழகான பாடல். அம்மூவனார் எழுதியது. அம்மூவனார் நிறைய நெய்தல் பாடல்களை எழுதியிருக்காருங்கிறத நம்ம அதுலயும் பார்ப்போம். சரி, அதான் இந்த பாடல். ஒரே தடவை பாட்டை படிச்சிருவோம். காணலம் சிறுகுடி கடல் மேம் பரதவர் நீல் நிற புன்னை கொழு நிழல் அசையி தன் பெரும் பரப்பின் ஒன்பதம் நோக்கி அம் கண் அருள் வலை உனக்கும் துறைவனோடு அலரே அன்னை அரியின் இவன் உரை வாழ்க்கை. இவன் இங்கு மூணு சொல்லினா, இவன் உரை வாழ்க்கை அரிய ஆகும் நமக்கு என கூறின் கொண்டும் செல்வர் தோழி உமனர் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி கண நிறை கிளர்க்கும் நெடுநெறி சகடம் மணல் மடுத்து உரரும் ஓசை கழனி கருங்கால் வெண்குருகு வெறுவும் இருங்கழி சேர்ப்பின் தம் உறைவின் ஊர்க்கே. தன்னுடைய ஊருக்கு அவன் கூட்டிக் கொண்டு போய் விடுவான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி தலைவி தேற்றுகிறாள். சரி, அதுதான் இந்த பாடல். அடுத்தது போலமா 5வது பாடல் குறிஞ்சி. சரி, அடுத்தது மழை வருகிறது. மழை வரக்கூடிய பாடல். அடுத்தது செலவு குறிப்பு அறிந்து வேறுபட்ட தலைவிக்கு. இப்ப தலைவன் பிரிஞ்சு போக போறான், அவன் போறானேன்னு தலைவி வருந்துறா. அப்போ தோழி அவளை ஆற்றுப்படுத்துகிறாள். அதுதான் இந்த பாடல். குறிஞ்சி திணை பாடல் பெருங்குன்றூர் கிழார் எழுதியது. நிலம் நீர் ஆற குன்றம் குழைப்ப அகல்வாய் பைஞ்சுனை பயிர்கால் யாப்ப குறவர் கொன்ற குறை கொடி நரைப்பவர் நறுங்கால் ஆரம் சுற்றுவன அகைப்ப பெரும் பெயல் பொழிந்த தொழில எழிலி தெற்கு ஏர்பு இறங்கும் அச்சிர காலையும் அரிதே காதலர் பிரிதல் இன்று செல் இளையர் தருவும் வாடையோடு மயங்கு இதழ் மழைக்கண் பயந்த தூதே. உன்னுடைய கண்கள்ல இருந்து வந்த பார்வையை அவன் பார்த்திருப்பான். நீ பிரிந்து போறேன்னு சொல்றியே, அது நியாயமா என்று சொன்ன அந்த பார்வையை அவன் பார்த்திருப்பான். அந்த கண்களே ஒரு தூதாக அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கும். தூது அப்படின்னா ஒருவர் போய் இன்னொருவரிடம் ஒரு செய்தியை சொல்லுவது இல்லையா? இங்க இருந்து ஒரு செய்தியை எடுத்துட்டு போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு சொல்றதுதான் தூது அப்படின்னு பொருள். இப்ப இங்க தூதாக அவள் யாரையும் அனுப்பல, தலைவி யாரையும் அனுப்பல. ஆனால் அவள் அவனை பார்க்கிறாள், தலைவனை வருத்தத்தோடு பார்க்கிறாள். பார்க்கும்போது அந்த கண்கள்ல இருந்து வந்த அந்த பாவனையே ஒரு தூதாக அவனுக்கு செய்தியை சொல்லிவிடுகிறது. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? மயங்கு இதழ் மழைக்கண் பயந்த தூதி. மயங்கு இதழ், அழகான நல்ல பெரிய கண் இமைகள் உடைய மழைக்கண், குளிர்ந்த கண்கள். இந்த மழைக்கண் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்தது குறுந்தொகையில. நிறைய இடத்துல மழைக்கண். மழைக்கண் அப்படின்னா நீரோடிய, நல்லாக நீர் ததும்பக்கூடிய அழகான, அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. கண்கள் வயதாக வயதாக அப்படியே வறண்டு நீர் இல்லாம போயிடும் இல்லையா? அதனால மழைக்கண் அப்படின்னா நல்ல அழகான சிவரியோடிய நல்ல அழகான குளுமையான கண்கள். மயங்கு இதழ் மழைக்கண் பயந்த தூதி. நீ உன் கண்களால ஒரு பார்வை பார்த்த இல்லையா, அதுவே ஒரு தூது போல அவனுக்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டது. அப்போ அவன் அந்த செய்தியை புரிந்து கொண்டிருப்பான். அதனால நீ கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் நிச்சயமாக பிரிந்து போக மாட்டான். நிலம் நீர் ஆற, மழை பொழிய காட்சியை தான் இந்த பாடல் சொல்லுது. நிலம் நீர் ஆற, நிலத்திலே தண்ணீர் நிறைந்து ஓட, நிலம் நீரால் நிரம்ப பெறவும் குன்றம் குழைப்ப, அந்த குன்றமே மழையினால அப்படி குழைந்து போகுது, அந்த அளவுக்கு பெரிய மழை. குன்றம் குழைப்ப அகல்வாய் பைஞ்சுனை பயிர்கால் யாப்ப, அகன்று இருக்கக்கூடிய அந்த குளங்களில் எல்லாம், அந்த குட்டைகள்ல அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அவற்றிலெல்லாம் இப்பொழுது தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. தண்ணீர் நிரம்பவே அது பக்கத்துல அது குட்டைகளுக்கு பக்கத்துல இருந்த செடிகள் எல்லாம் இப்போ தழைச்சு எவ்வளவு நாள் வாடி இருந்திருக்கும் மழை இல்லாம. இப்ப அவையெல்லாம் நன்றாக முளைத்து வளர்ந்து பூக்களை சொரிய ஆரம்பித்து விட்டன. அகல்வாய் பைஞ்சுனை பயிர்கால் யாப்ப, அந்த அகன்ற வாய்களை உடைய சுனைகளில் ஓரங்களில் வளர்ந்திருந்த பயிர்கள் எல்லாம் இப்பொழுது நன்றாக தழைத்து வளர்ந்து விட்டன. குறவர் கொன்ற குறை கொடி நரைப்பவர், குறவர் கொன்ற, குறவர்கள் ஏற்கனவே அந்த கொடியை பிடுங்கி இருக்கிறார்கள். அது பிடுங்கி, அதாவது கிழங்கோட பிடுங்கல, பாதியா பிடுங்கி இருக்காங்க. அப்போ குறவர் கொன்ற, அவர்கள் பாதி வெட்டி எரிந்த அந்த குறை கொடி, அந்த கொடிகள் எல்லாம் இப்பொழுது நரைப்பவர்னா சுற்றி சுற்றி போதல், வாசனை மிகுந்த அந்த கொடிகள் இப்பொழுது நறுங்கால் ஆரம் சுற்றுவன அகைப்ப. அந்த பக்கத்துல இருந்த சந்தன மரங்கள்ல இந்த மழை பெஞ்ச உடனே, எப்பவுமே ஒரு மழை பெஞ்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே காடே மலர்ந்தது போல ஆயிடும்.
காட்டு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் இவ்வளவு செடி உள்ள இருந்ததா, மண்ணுக்குள்ள இவ்வளவு ஒளிஞ்சிருந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அப்படியே ஒரு ஒரு மழை பெஞ்சு முடிச்ச உடனே பச்சை பசேல் அப்படியே குன்றமே தழைச்சது போல ஆயிடும். அதுதான் இங்க சொல்றாரு அவரு. குறவர் கொன்ற குறை கொடி நரைப்பவர், வாசனை மிகுந்த, நரைனா நறுமணம் மிகுந்த அந்த கொடியானது நறுங்காழ் ஆரம், காழ்னு நல்ல வைரம் பாய்ந்த நல்லா திக்கான அந்த மரத்துல கொடி சுற்றி பொழுது மேலே படர ஆரம்பித்து விட்டது. சுற்றுவன அகைப்ப, நல்லா வேகமா இப்ப மழை பெய்ஞ்ச உடனே கொடி வளர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பெரும் பெயல் பொழிந்த தொழில எழிலி தெற்கு ஏர்பு இறங்கும் அர்ச்சிரக்காலையும், அர்ச்சிரம்னா முன்படி, மழை முடிந்த முன்படி, தன்னுடைய தன்னுடைய மேகத்தில் இருந்த மழை தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டிவிட்ட அந்த எழிலியான மேகம், நறுங்கால் பெரும் பெயல் பொழிந்த தொழில எழிலி தெற்கு ஏர்பி, தெற்கு பக்கமாக போய் மறைந்து விடக்கூடிய முன்பனி காலத்திலும் அரிதே தோழி காதலர் பிரிதல். மழை காலத்துல பிரிஞ்சிருந்தா அரிது அப்படின்னா முன்பனி காலத்துல அவன் பிரிந்திருப்பதும் அரிதுதான். அதனால அரிதே காதலர் பிரிதல். அச்சிரம்னா முன்பனி காலம், அரிதே காதலர் பிரிதல். இன்று செல் இளையர் தருவும் வாடையோது. அதனால வாடை காலத்தில் இந்த நிலையில வருந்திய கண்ணீர் வடித்த உன்னுடைய கண்கள் உன்னுடைய தலைவனை அவனை அவனை ஒரு பார்வை பார்த்த அந்த பார்வை ஒரு தூதாக உன்னுடைய மனநிலையை அவனுக்கு உணர்த்தியது. இனி போடினா நான் எப்படி வருந்துவேன் அப்படிங்கிறத நீ சொல்லல, வாயால சொல்லல, நானும் சொல்லல. ஆனால் அவன் அந்த கண்களை, மழை கண்களை பார்த்து அவன் புரிந்து கொண்டிருப்பான். அதனால இங்க நீ கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உன்னுடைய கண்களே ஒரு தூதாக அவனை சென்று சென்று அவனுடைய மனதில் அதை தைத்திருக்கும். இளையர் தருவும் வாடையோடு. இந்த மாதிரி வாடை காற்று, ஏன்னா மழை முடிந்த பிறகு வாடை காற்று வீச ஆரம்பிக்கும், குளிர் காற்று வந்துடும். அப்போ அந்த நேரத்துல மழையில பிரிந்திருத்தல் அரிது அப்படின்னா வாடை காற்று வீசும் போதும் தலைவனை, காதலனை பிரிந்திருத்தல் என்பது அருமையான ஒன்றுதான். அதனால இப்படி நீ போறியா அப்படின்னு நீ பார்த்த பார்வை அவனை உறுத்தி இருக்கும், வருத்தி இருக்கும். அதனால அவன் போக மாட்டான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்க தோழி தலைவியை ஆற்றுப்படுத்துகிறாள். அதுதான் இந்த பாடல். பெருங்குன்றூர் கிழார் எழுதிய பாடல். நல்லா இருக்கு இல்லையா? நிலம் நீர் ஆற குன்றம் குழைப்ப அகல்வாய் பைஞ்சுனை பயிர் கால் யாப்ப குறவர் கொன்ற குறை கொடி நரைப்பவர் நறுங்காழ் ஆரம் சுற்றுவன அகைப்ப பெரும் பெயல் பொழிந்த தொழில எழிலி தெற்கு ஏர்பு இறங்கும் அர்ச்சிரக்காலையும் அரிதே காதலர் பிரிதல் இன்று செல் இளையர் தருவும் வாடையோடு பயந்து இதழ் மழைக்கண் பயந்த தூதே. உங்களுடைய கண்களே உனக்கு தூதாக இருந்தன அப்படின்னு சொல்றதோட முடிக்கிறா. நம்ம இந்த பாடலோட நிறுத்திப்போம். 6வது பாடல் அடுத்த வகுப்புல ஆரம்பிக்கலாம்.